ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மொச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை மொச்சை, அது வந்து பர்டிகுலர் இந்த தை மாதம் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மொச்சை பயிரை வச்சு ஒரு தொகையல் ஆக்சுவலாக கொங்கு மண்டலத்தில் நிறைய செய்வாங்க. இதில் ரைஸ் கூட செய்வாங்க அவங்க. ஸோ அந்த மொச்சை பயிரை வச்சு அவங்க குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கலர் இருக்கக்கூடிய ஒரு தொகையல். வாங்க அந்த மொச்சை பயிரை வச்சு ஒரு தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மார்க்கெட்லேருந்து மொச்சப்பயிறு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ. இந்த 1/2 கிலோ மொச்சையை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். மொச்சையை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த மொச்சை வேகிறதுக்கான தண்ணி, இப்போது இந்த மொச்சையை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஒரு மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ நம்மளோட பச்சை மொச்சை நல்லா வெந்துடுது. அதாவது நல்லா வெந்துடுது இந்த சென்ஸ், நான் வந்து ஒரு 80% குக் பண்ணியிருக்கேன். ஸோ 80% குக்கான இந்த பச்சை மொச்சை இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ஒரு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்குவோம். அப்போ அதுலேயும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வேகும். அதாவது 80% குக்கான போகிறோம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கேன். நான் மறுபடியும் அதே கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நம்ம பாத்திரம் நல்லா, நம்ம கடாய் வந்து சுட்டுன்னு தான் இருக்குது. நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். நம்மளோட கடுகு நல்லா பொரியுது. அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஒரு 5 பூண்டு, நான் 20 நம்பர் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். தோலை உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தேன். இது நல்லா வதக்கணும். நான் ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதை நடுவில் கீரி சேர்த்தேன். இந்த மிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கான காரம். காரப்பொடியோ தனியா பொடியெலாம் இதில் கிடையாது. அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இது சேர்த்துக்கிறதுக்கு காரணம், இது நம்ம சாத்தில் கலந்து சாப்பிட போகிறோம். சாரத்தில் கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த உப்பு புளிப்பு காரம் இருந்தால் தான் சாத்து கூட நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, லோ டு மீடியம் வச்சு இதை நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அந்த வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பார்த்து சேருங்க. இந்த ஸ்டேஜில் மொச்சப்பயிறு வந்து நம்ம வேக வச்சோம்ல, அந்த மொச்சை வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்து, நான் மறுபடியும் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இது நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இப்போ இந்த மொச்சை வேக வச்சோம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. நான் அந்த மொச்சை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
நார்மலாக இது வந்து ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க. நான் வந்து இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் நம்ம அரைக்கும் போது தண்ணி தேவைப்படுதுன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணி. இப்போ இந்த மொச்சம் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கூட நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும். ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி ஃபுல்லாக இருத்துண்டு அந்த பேலன்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் ஒரு இதுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து போயிருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு கொரன்னு தொகையில் கரைக்கிற மாதிரி அரைச்சிடும். நம்மளது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. ஆற வச்சது நல்லா ஒரு மிக்சிக்கு மாற்றிடு. இது வந்து நான் ஒரே போர்ஷனில் 2-3 போர்ஷனாக போட்டு அரைக்க போகிறேன். நான் ஒரே போர்ஷனாக அரைச்சிங்கன்னா என்ன ஆகுனா கீழே இருக்கிறது மாவு மாதிரி ஆகிடும், மேலே இருக்கிறது நரன்னு இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, எல்லாமே கரெக்டாக ஈவனாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்ச தண்ணி இந்த மாதிரி கொரன்னு நம்மளோட தொகையில் எப்படி இருப்போமோ அந்த பதத்துக்கு நான் இப்போ அரைச்சிருக்கேன். வாங்க இது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மொச்சை வதக்கணும்ல அதே கடாய் வைக்கிறேன். கடாய் சூடாட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். நம்மளோட கடுகு நல்லா பொரியுது. நான் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன், கருவேப்பிலை, நம்மளோட கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைத்த தொகையில் சேர்த்துறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு பட்டு நம்மளோட தொகையல் பச்சை மொச்சையை வச்சு செஞ்ச ஒரு தொகையல் அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் கூட சாத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு போடுங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கூட வந்து ஒரு ஊறுகாய் இருந்தால் போதும். ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. நம்ம பச்சை மொச்சையை வச்சு செஞ்ச ஒரு தொகையல், ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் சொன்ன மாதிரி ரைஸ் கூட நல்லா சுட சுட சாத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojana.